அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாங்கள் போன இடம் வந்து அழகுமலைங்க. அழகுமலையில் இருக்கிற திராவினன்குடி முருகருங்க. பழனியில் இருக்கிற முருகராட்டவே திராவினன்குடி முருகராட்டவே அமைச்சிருக்கிறாங்க. அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருப்பரங்குன்றம் முருகருங்க. திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகர் எப்படி இருப்பாரோ கருவறை தோற்றத்தில் அதே மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. இங்கே அழகுமலையோட சிறப்பே இதுதானுங்க. திருச்செந்தூர் முருகருங்க. கருணை கடலை கந்தா போற்றி திருச்செந்தூர் முருகருடைய மூல மந்திரங்க. அனைவரும் திருப்பி சொல்லி பாருங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்க. இவங்க சண்முகநாதருங்க. விசேஷ நாட்கள்லிங்க அழகுமலையிலிங்க கார்த்திகை விரதம் அந்த சஷ்டியிலலாம் ரொம்ப சிறப்பாக வழிபாடு நடக்குங்க. பௌர்ணமியில் தேர் வடம் இருப்பாங்க. கலந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது இவங்க சுவாமிமலை முருகருங்க. சுவாமிமலை முருகர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி அமைச்சிருப்பாங்க. நீங்கள் ஒரு டைம் போகும்போதுமே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கிறத நீங்களே உணர்வீங்க. இங்கே பார்த்துட்ருக்கிறவர் திருத்தணி முருகருங்க. திருத்தணி முருகருக்கு அரோகராங்க. சரவணபவ வாழ்க வாழ்கன்னு சொல்லுங்கள். ஒரு டைம் ஒரு மந்திரத்தை சொல்லும்போது நீங்கள் 6 முறை பயன்படுத்துறது ரொம்ப சிறப்புங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறவர் பழமுதிர் சோலை முருகருங்க. வள்ளி தெய்வானையோட காட்சி தர்றாங்க. திருமணம் ஆகாதவங்க இதை காட்சியோடு இருக்கிற முருகரை வழிபடும் பொழுது சீக்கிரமாக திருமணம் நடக்கும்.